ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு கிளைண்ட் வருவாங்க, பாத்திருக்கீங்களா ஹேர் கட்டுக்கு. ஆனா முக்காவாசி கிளைண்ட் ஹேரை நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வர மாட்டாங்க. உள்ள இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஆயில் இருக்கும். கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஷாம்பு போட்டுதான் வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஷாம்பு போட்டா ஆயில் போகுங்கிறது விஷயம் கிடையாது. நல்லா தேய்க்கணும். நீங்க ஒரு ஸ்கூப் நீங்க போட்டீங்கனாலும் நல்லா டைலூட் பண்ணிட்டு நல்லா வந்து தேய்ச்சிங்கன்னாதான் உங்களுக்கு அந்த ஆயில்னஸ் போகும். நான் இவ்வளவு போட்டேனாலும் இவ்வளவு தூக்கி போட்டு சும்மா இப்படி ஒரே ஒரு தேய் மட்டும் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணா ஆயில் போகாது. எங்கெங்கெல்லாம் ஆயில் நல்லா வந்து ஸ்டே ஆயிருக்குமோ அந்த இடம் எல்லாம் நல்லா வச்சு அமுத்தி தேய்க்கணும். தேய்ச்சாதான் வந்து அந்த ஆயில்னஸ் போகும். ஆயில் போகாமையே நீங்க அப்படியே ஸ்டே பண்ணிட்டு விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் டேண்ட்ரஃப் உருவாகிறதுக்கு உண்டான பெரிய காரணம். ஆயிலோட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹேர் கட் பண்ணி ப்ளோ ட்ரை செட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ரூம் ஃபுல்லா அப்படியே சிக்கு வாசம் மட்டும் வரும், பாத்திருக்கீங்களா? சோ அப்படி வர்ற கிளைண்ட்டுக்கு நீங்க தயவு செஞ்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ண போங்க.